வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ சூரியன் கிரக காரகத்தை பார்த்துட்டோம். இப்போ 9 கிரகத்தோட காரகங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சந்திரனை பார்க்கலாம். சந்திரன் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசி தான் அவங்களோட ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இங்கே ரிஷப ராசியில் இருக்குது அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்குதோ அதான் ராசி. எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும். சந்திரன் எப்பயும் நிலையில்லாத கிரகம். பிறக்கும் போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் கடக ராசியில் 12.44 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா சனி தசையில் செவ்வாய் புத்தி இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கிறது நட்சத்திரம். ஏன்னா சந்திரன் நட்சத்திரம் தசாபுத்தியை நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் சந்திரன் மாறக்கூடியது. சந்திரன் தான் உடலுக்கும் மனதும் காரகன். எப்பயுமே சந்திரன் ஒரே நிலையில இருக்காது. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் நம்மளை ஆளுமை செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ சந்திரனோட காரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன் அப்படின்னா தாய், அப்புறம் தாய் வர்க்கம், வயதில் மூத்த பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரனோட இதுதான். முகம் அப்படின்றது சந்திரனோட இதுதான் முகம். அதுக்கப்புறம் உடலுக்கு காரகன், விரைந்த செயலுக்கு காரகன் சந்திரன். அப்புறம் அன்றாடம் சமைக்கிற உணவுக்கு காரகன் சந்திரன். அரிசி, பச்சை காய்கறிகள், பின்னா நீர் சார்ந்த காய்கறிகள் எல்லாமே சந்திரன் தான். இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்னா, நமக்கு சந்திரன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த தசா புத்திகள்ல அதுக்கேற்ற தொழில் நம்ம செய்யறதுக்கோ, நம்ம உறவு முறையை பற்றி பார்க்கணும்னா ஒரு கிரகம் ப்ளஸ் பாவத்தை நம்ம பார்க்கணும். இப்போ தாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தையும் சந்திரனையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தொழில் அப்படின்னா சந்திரனையும் 6ஆம் பாவத்தையும் பார்க்கணும். இது மாதிரி வேலைக்கு போவாரா, என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றதுலாம் கிரகம் ப்ளஸ் பாவம் ரெண்டையும் பார்க்கணும். அப்புறம் பச்சை காய்கறிகள், அப்புறமேட்டு அண்ணி, மூத்த சகோதரி, அத்தை, மாமியார், கற்பனை திறன். தினமும் சந்திரன் ஒவ்வொரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே இருப்பார். அதனால் சந்திரன் ஒரு விரைந்த கிரகம் அப்படின்னால அவரு தான் கற்பனை திறன்லாம் அதிகமாக கொடுக்கறது அவரு தான். மூளையில் உண்டாகிற சிந்தனைகள் எல்லாமே சந்திரன் தான். மனம் உடல் மனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தசாபதிக்கு ஏற்ற மாதிரி உடலும் மனமும் தன்னை தானே மாற்றிட்டே இருக்கும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடலையும் மனதையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிலையாக யாருக்குமே எந்த விஷயமும் நடக்காத காரணம் என்னன்னா தசாபதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடலும் மனம் எல்லாமே மாறும். சந்திரன் தான் அதை இயக்கிறது. 9 கிரகத்தில் இருக்கிற எல்லாத்தோட காரங்களும் சந்திரன் உள்வாங்கி நமக்கு பூமி கொடுக்கறதுனால சந்திரன் தான் மெயினாக எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சந்திரன் தான். அதுக்கப்புறம் ஒரு இடமாற்றம் ஆகணும் அப்படின்னாலும் சந்திரனை பார்க்கணும். வெளிநாட்டு வேலைக்கு, பயணங்கள், மாற்றங்கள், ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னா மாற்றங்களுக்கு சந்திரன் தான் பார்க்கணும். சந்திரனில் இருக்கிற ஆலோசகர்கள், சந்திரன் அப்படின்ட்டு தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா நீர் சார்ந்த தொழில்கள், வாட்டர் பிளான்ட் வைக்கிறது, ஜூஸ் வைக்கிறது, இதெல்லாம் சந்திரனோட காரங்கள். பாத்ரூம் அப்படின்னாலும் சந்திரனோட காரகம் தான். ஏதாவது பாத்ரூம்ல கீழே விடுவாங்கன்னா சந்திரன் கெட்டு இருந்தால் தான் கீழே விடுவாங்க. கெட்டு இருந்தா சந்திரன் 8, 12 அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொண்டுக்கிறவங்களுக்கு சந்திரன் கெட்டுக்குன்னு அர்த்தம். அதோட தசாபுதிகளை அது வேலை செய்யும். மனநல மருத்துவர் அப்படின்றதும் சந்திரனோட காரகம் தான். அதாவது சந்திரன் 2, 4, 6, 10 அப்படின்றது 10ஆம் பாவம் வலுவா இருந்துச்சுன்னா அவன் மனநல மருத்துவர் ஆவார். உடல்ல உள்ள மொத்த ரத்தத்துக்கும் காரகன் சந்திரன் தான். நம்ம ரத்தம் தான் முக்கியமாக நம்ம உடம்பை இயக்கிறது. அந்த இயக்கத்துக்கு காரகமான சந்திரன் ரத்தத்துக்கு காரகமானது. அமைதியான தோற்றம், நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அமைதியான தோற்றம். அந்த கிரகம் சந்திரன் கேட்டதுன்னா மனக்குழப்பம், மன பேதளிப்பு, பைத்தியம் பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் யார் யார் கெட்டு போயிருக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். குளிர்ச்சி, சளி, சீரழ நோய், இரத்த அழுத்தம்,
இந்த பிபி இதெல்லாம் வருது, ரத்த அழுத்த நோயெல்லாம் வருது அப்படின்னா சந்திரன் வந்து யார் யாருக்கு கெட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். சந்திரனுக்கு வந்து இரவு காரகன், இரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தான். அப்புறம் வந்து தாய்மொழி பேசுறது, நீர் சத்துள்ள காய்கறிகள், அதுக்கப்புறம் நீர் கட்டி, நீர் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் வருது அப்படின்னாலும் சந்திரன் கெட்டுந்தான் வரும். சிறுநீரக கோளாறு, தண்ணீரால் கண்டம், விந்து முந்துதல், உடல் பருத்தல், நீர் உடம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் பருத்தல், திரவம் சார்ந்த தொழில்கள், நீரழிவு நோய், சக்கரை நோய்க்கு காரகன், ரத்தத்தில் சர்க்கரை குளுக்கோஸ் அளவு அதிகமாக வருது எல்லாமே வந்து சந்திரன் கெட்டிருந்தால் தான் நடக்கும். சந்திரன் நல்லா இருக்குதா அப்படின்னா முத்து, அலுமினியம், ஈயம், நீர்வாழ் உயிரினங்கள், நீர்ல வாழ மீன் கீன் எல்லாமே அந்த தொழில் எல்லாமே செய்யலாம். வெண்பட்டு செய்யலாம், உணவு விடுதி வைக்கலாம், நீர் சார்ந்த அனைத்து தொழிலும் செய்யலாம். பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், வெண்ணெய் வியாபாரம், அரிசி மாவு வியாபாரம், இது மாதிரி வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் அந்த கிரகம் நல்லாச்சுன்னா அந்த தொழில் செய்யலாம். அதாவது ஹோட்டல் தொழில் வந்து நைட்டு தொழிலெலாம் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கிறவங்க அதை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஏரி, குளம், குட்டை, ஆறு, கடல், நீர்நிலையம் இதை சம்மந்தப்பட்ட அதில் வந்து தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்திரன் நல்லா வலுவாகிறவங்க அதெல்லாம் செய்யலாம். சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசியில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரமும் வந்து சந்திரனோட நட்சத்திரங்கள். சந்திரன் யார் யாருக்கு 8, 12 இருக்குதோ அந்த நாட்கள்லாம் நம்ம வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அந்த 3 நாட்களை நம்ம வந்து தவிச்சுக்கணும். ஏன்னா 8நாவே அன்னைக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கும்னு அந்த கிரகத்தை எந்த கிரகம் சந்திரன் 8ன்னு இயங்குது அப்படின்னாவே அன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யாமல் தவிச்சுக்கலாம். கிரகங்கள் வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நவ கிரகங்கள் நம்மளை வந்து ஆளுமை செய்து கொண்டே இருக்கும். இது மாதிரி வந்து ஜாதக பலன் சொல்றதுக்கு சந்திரன் எந்த தசா புத்தியில போறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறும். சந்திரன் மட்டும்தான் வளர்ப்புறை தேவைப்பட்டு 2 குணங்கள் இருக்கு. ஸோ பௌர்ணமி இருந்து கீழே இறங்கும் போது ஒன்றும், அமாவாசையில இருந்து பௌர்ணமி வைக்கும் போது வளர்பிறை அப்படின்றது. சந்திரன் நல்லா இருக்கிறவங்க பார்வதி தேவிய கடவுளை வந்து வணங்கலாம், திருப்பதிக்கு போய் வரலாம். இதெல்லாம் வந்து சந்திரனோட காரங்கள். சந்திரனுக்கு இன்னும் நிறைய காரங்கள்லாம் இருக்குது. அதாவது எந்த கேள்வி யார் கேட்டாலும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து எந்த கிரகம் எந்த பாவம் தெரியணும். இப்போ விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்கணும். அப்போ ஒரு படகு சார்ந்ததோ, ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறதோ, இல்லை குடிநீர் சம்மந்தப்பட்டது, குளிர்சாதன பொருட்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சந்திரன் நமக்கு வந்து அந்த கிரகம் நமக்கு நல்லா இருந்தால் அதை சார்ந்த தொழிலெலாம் செய்யலாம். இப்போ கப்பலில் வேலை கிடைக்குமா, கப்பலில் போய் நம்ம செய்யலாமா அப்படின்னா அதுக்கும் வந்து சந்திரன் வந்து நல்லா பலமாக இருக்கணும். இப்போ சந்திரன் நல்லா பலமாகிறவங்க என்ன தொழிலெலாம் படிக்கலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், கேட்ரிங் படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், அதுக்கப்புறம் ஹியூமனிட்டிஸ், கவிதை, கதை, இலக்கியம், ஹிஸ்ட்ரி, தத்துவம், பிலாசபி, ஆர்ட்டு, மனித கலாச்சாரம், ஓவியம், சிற்பம் இதை சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கலாம். மெரின் கடல் சார்ந்த படிப்பு படிக்கலாம், நியூட்ரிஷன் ரிலேட்டடான படிப்பு படிக்கலாம். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பிளட்டு, ரத்தம் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கலாம். ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, மனநிலை பாதிப்பு சம்மந்தப்பட்டது, அது சைக்காலஜிஸ்ட்லாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவம்லாம் படிக்கலாம். இது மாதிரி எந்த கிரகம் தசையோ நமக்கு நடக்குதோ அந்த கிரகம் நமக்கு வலுவாக இருந்தால் அதை சார்ந்த படிப்பு தொழில் செஞ்சோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.